30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆமாம், எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிது. அதை விட சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் தான் வேறு லெவல் இருந்துச்சு. ஆனால் கடைசி பாலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் செம்ம மேட்ச் செம்ம பயங்கரமாக இருந்ததுல இல்லை நல்லா இருந்தது ப்ரோ. மேட்ச் வந்து நல்லா இருந்தது. சென்னை சூப்பராக ஆடினாங்க, அவங்களும் ஆடினாங்க. பட் தோற்றுட்டாங்க. சென்னை ஜெயிக்கணும்னா வந்து வேறு என்ன எதிர்பார்க்கணும் சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணி ஆடினாங்க. நம்ம போலர் நல்லா போட்டாங்க. போலர் செம்மையாக புது புது போலர்லாம் உள்ளே இறக்கி நல்லா டீம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க தலை வருவார்னு. பட் வரல. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம், வருவார். தலை எந்த ஒரு மேட்ச் வின் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. தொடர்ந்து எல்லா மேட்சும் இப்போ தொடர்ந்து 5 மேட்ச் இருக்குது. அது நம்ம ஜெயிச்சா தான் போக முடியும். ஏன்னா ரன் ரேட்டில் எல்லாம் அதிகமாக இருக்காங்களே. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. பேட்டிங் முடிச்சது. சிஎஸ்கே சூப்பராக பண்ணாங்க. மும்பைனே ஃபஸ்ட்டு ஸ்பீடாக இருந்தது. அதுக்கப்புறம் பவுலிங் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஸ்லோவாகிடுச்சு. இப்போ பவுலிங் நல்லா பண்ணாங்க. பட் பேட்டிங் சிஎஸ்கே சூப்பராக பண்ணாங்க. வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. தோனி வருவாருன்னு இன்றைக்கி வெயிட் பண்ணி வந்தோம். ரோஹித் வந்துட்டாங்க. பட் தோனி இன்னும் வரல. டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாடுறாரு, ஆனால் வரமாட்டேங்கிறாரு. ரொம்ப அப்செட்டாக இருக்குது. வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க சூப்பராக தான் விளையாடினாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பவுலிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. சிஎஸ்கே நம்ம கப் இந்த வருஷம், அவ்வளோதான். ருத்ராஜ் கைக்வாடு ஒரு நல்ல கம்பைல்டான ஹாஃப் செஞ்சுரி. ஸோ அதனால் அவன் இன்னிங்ஸ் தான் இந்த மாதிரி வின்னிங் பேஸுக்கு கொண்டு வந்தது. சிஎஸ்கே வந்து ஒரு வின்னுக்கு பாடுபட்டு இருந்தாங்க. இப்போது ருத்ராஜ் கைக்வாட் 50 அதனால் வந்துடுச்சு. பவுலிங் வந்து நல்லா டிசிப்ளினாக இருந்தது. அன்ஷுல் கம்போஜ் வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தான். அப்புறம் ஜேமி ஓவர்டர்னு 100 அகமது எல்லாம் ஃபாலோ அப் விக்கெட்ஸில் எடுத்தாங்க. அவங்களும் நல்லா விளையாடினாங்க. முதல்ல 4 ஓவரில் அவங்க டார்கெட்டை சேஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா பும்ரா, கசன்ஃபர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது விக்கெட்டுக்கு அப்புறம் கார்த்திக் சர்மா கைக்வாட் போட்ட பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமும் எல்லாம் சரியாக போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே நல்லா விளையாடு போவோம் செமிஃபைனல். தோனி இல்லைனாலும் பரவாயில்ல, சஞ்சு சாம்சன் இருக்கிறா விளையாடுவாங்க. 150 170 ஒன்று ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பி. மஜா மஜா நான் மஜா மஜா மஜா. நல்லா இருந்தது மேட்ச். ஃபீல்டிங்குமே நல்லா இருந்தது, பேட்டிங்குமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பர். மும்பை நல்லா தான் பண்ணாங்க. பட் பேட்டிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். கன்ஃபார்மாக வின் பண்ணலாம். போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ. அங்கே ஊர்லேயும் அமுச்சு விட்டாச்சு, சென்னையிலையும் மும்பை அமுச்சு விட்டா. பை பை மும்பை. மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இன்னும் பிளே ஆஃப் ரவுண்டில் இருக்கோம். இன்னும் மேற்கொண்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு டாப் 4ல் வந்துடுவோம். செமையாக இருந்துச்சு. இவங்க ஆர்சிபி ஃபேன். ஆனால் இவங்களுக்கு 6 சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறேன். ருத்ராஜ் சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. டேவிட் செம விக்கெட் எடுத்தாங்க. செமையாக பண்ணாங்க. ஹோப் இந்த டைம் சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மேட்ச் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபஸ்ட்டே அடிச்சிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வின் பண்ணிட்டோம். நம்ம எப்படி தான் கண்டிப்பாக போவோம். நம்ம தான் வின் பண்ணுறோம். கண்டிப்பாக வின் ஆகுங்க. டெஃபினெட்லி, நோ டவுட். எப்பவுமே சிஎஸ்கே தான். கார்த்திக் சர்மா ருத்ராஜ் காம்போ வேற லெவல். திலக் வர்மா சிஎஸ்கே தான். சூப்பர். கைக்வாட் சூப்பர். வெரி நைஸ். மும்பைலாம் இனிமே வரவே கூடாது. சேப்பாக்க சைடு சிஎஸ்கே தான் எப்பவுமே. சூப்பராக இருந்துச்சுங்க இன்னைக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு. நல்லா பண்ணி கடப்பாறையை வளைச்சிட்டோம். ஆனால் நம்ம பங்காளி தான். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் அவங்க கம்பேக் கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே வின் பண்ணது. அடுத்த மேட்ச் மும்பை ஜெயிக்கி சிஎஸ்கே இன்னும் 5 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் உள்ள போகிறோம். We'll hopefully qualify for playoffs and we'll hopefully play in Bangalore. He should play honestly. We are waiting for him, but I mean it's fine. At the end of the day we have to go without him, so it's fine. It's working now. We have made our combined playing 11 which is working as a unit. And I guess not this year, but probably next 2 or 3 years we're gonna lift the trophy again. I really hope so. Yeah, see you. Thank you. சிஎஸ்கே நல்லா ஆடுவான். 5 trophies. Nice to see some Indian talents, young Indian talents such as Karthik Sharma, and very impressive good strokes played by Ruturaj Gaikwad as well. What a good game of cricket. தூபேவை வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டிங்கும் பண்ணுறதில்ல, பேட்டிங்கும் பண்ணவே இல்லை இன்னைக்கு, பவுலிங்கும் கொடுக்கறதில்ல. அப்புறம் எதுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருக்கலாம். கார்த்திக் சர்மா நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார். 2 கேட்ச் விட்டாரு, ஒரு 4 விட்டாரு, அவ்வளோதான். அப்படி வேறு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. மும்பை வந்து இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ப்ரோ. திடீர்னு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா ராமகிருஷ்ண கோஷுக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சூப்பராக ஆடினார்.
இதே மாதிரி ஆடினா பிளே ஆஃப்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ப்ரோ, சஞ்சு இன்னைக்கு ஆடல, பும்ரா விக்கெட் எடுத்துட்டாரு. எல்லாரும் நல்லா ஆட முடியாதுல்ல ப்ரோ. ருத்ராஜும் ஆடினாலும் நல்லா ஆடினாரு. 2 பேர் 50 போட்டாங்க. ஆமாம். 51 வயசு ஆகுதுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம். என்னுடைய பேர் ராமநாதன். எனக்கு வயசு 51. சிஎஸ்கே ஃபேன்ஸு. இந்தியான்னா உயிர் கிரிக்கெட்னா, அதில் சிஎஸ்கேன்னா என்னுடைய உயிர். என்னுடைய குடும்பமே சிஎஸ்கே. ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங்கு ஃபார்முக்கு வந்துட்டார். நல்லா இருக்குது. எங்கள் பங்காளி தோக்க அடிச்சிட்டோம். அந்த மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு போகிறேன். இருந்தாலும் கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுது, கப்பு வாங்குது. தோனி தலைமையில் கப்பு வாங்குறோம். திரும்பி தோனி உள்ளே வராரு. அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன் வீட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சிஎஸ்கே நம்ம தான். செம்மையாக இருந்துச்சுண்ணா. பவுலர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிளாசிக் கேம்ஸில் வந்து நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணாங்க. அன்சுல் கம்போஸ் சொல்ல வேண்டாம். அண்ட் ஓவர் டைம் நல்லா பவுலிங் பண்ணார். 100 இது பண்ணார். ஸோ வெரி குட். நான் 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பேட்ஸ்மேனும் கொஞ்சம் வரி ஆஃப் கன்சர்ன் இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 பால் ரிமைனில் 15 ஓவர்ஸை சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இன்டென்ட் வந்து பேட்ஸ்மேன்கிட்ட வரல. ஃபஸ்ட்டு ஓப்பன் பவர் பிளே செம்மையாக ஆடினாங்க, டவுட்டே இல்லை. பட் மிடில் ஆர்டர்ஸில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடினாங்க. இன்னும் 6-4 ரன்ஸ் அடிச்சு கொஞ்சம் நம்ம இப்போ நெட் ரன் பூஸ்ட் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டில் ஃபைன். நம்ம வந்து குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குது. 5 கேம் இன் ஹேண்ட். அண்ட் ஆர்சிபி has done it like 5-5 வின் பண்ணி குவாலிஃபை ஆகிறாங்க. சென்னை கேன் டூ இட். அவர் வந்து எவர்கின் பர்ஃபார்ம் பண்ண ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலாம். யூ கான் ஜட்ஜ் அ பிளேயர். இல்லை ஒரு கிளாசிக் பிளேயர். பட் டுடே இட் டென்ட் ஹேவ் தட். ஆனால் ஓப்பனிங் இது நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. பட் ஸ்டில் இட் டென்ட் மூவ் ஆன் கேரி ஃபார்வர்ட் ஆல. பட் ஆனால் கிளாஸ் பிளேயர். அவனுக்கு எப்போ வேணாலும் அவர் வந்து ஆடுவார். அதனால சிஎஸ்கே மைனஸ் நல்ல செம்ம பவுலிங் பண்ணாங்க. பட் பேட்டிங் தான் லெட் டவுன் பண்ணிச்சு கொஞ்சம். ஏன்னா நம்ம 15 ஓவர் 14 ஓவர்ஸில் நல்லா ரெட் கம்பெனினா செம்மையாக இருந்திருக்கோம் கேமு. நான் மும்பை தோற்றதுக்கு வந்து மும்பை அகைன் ஏர்லி விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று சொன்னால் சிஎஸ்கே அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேணும். ஸோ மும்பையை வந்து நல்ல லென்த் அண்ட் பால் பண்ணாங்க, பாடியில் பால் பண்ணாங்க, ஃபுல்லிஷாக பால் பண்ணாங்க, நல்ல விக்கெட், ஐ கேச்சஸ், நல்லா கேட்ச் எடுத்தாங்க. ஸோ ஆல் பாசிட்டிவ்ஸ் டுவர்ஸ் சென்னை. ஸ்டில் 5 கேம்ஸ் இருக்குது. இப்போ இது பண்ணலாம்ண்ணா. நாங்கள் எல்லாம் வந்து தோனிக்கு தான் பே பண்ணி வரோம். நான் தோனி டிஷர்ட் தான் பே பண்ணி வரோம். பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு தெரில என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா மேனேஜ்மெண்ட்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று மேனேஜ்மெண்ட்டுக்கு தோனி வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க, அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு நாங்கள் வந்து அவரை நம்பி டிக்கெட் 3000-4000 டிக்கெட் செலவு பண்ணிட்டு வரோம். பட் அவரை வந்து அவர் ஸ்டேடியம் கூட வரதில்லை. ஸோ இட் இஸ் வெரி டீப் கன்சர்னிங். ஹர்ட் ஆகுது. ஏன்னு தெரியுமா, நாங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் காமிக்கிறாங்க. அவர் 4-5 மேட்ச் ஆடுற நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, பவுலிங் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் மேட்ச்சில் வர மாட்டேங்கிறார். நான் வந்து அவங்க பார்த்து தான் வரோமே. ஏன்னா அவர் ஆடுவார், ஒரு இதில் ஒரு ஆடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் ஒன்று ஆட போகிறார், ஒன்று இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் அப் பண்ணிடுங்க. பட் லாஸ்ட் மூமெண்ட் அவர் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். ஸோ பட் நல்ல கேம், செம்ம கிளாஸ் மேட்ச் செம்மையாக இருந்தது. இந்த ஆர்சிபி வந்து ரெடியாக செமிஃபைனலில் இருக்கணும். செமிஃபைனல்லாம் இல்லை, வெறும் ஃபைனலில் தான் நாங்கள் வந்துட்டோம். கம்பேக் கிங்ஸ் நாங்கள். ஆர்சிபி கப்பு, சிஎஸ்கே கப்பு. ஏதோ ஒரு வருஷம் கப் அடிச்சுட்டாங்கிறதுக்காக ஓவராக பண்ணுவாங்களா? அண்ட் 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். குவாய்ட்டாக இருக்கணும். 17 இயர்ஸ் டூ நத்திங்ல இருந்துட்டு இவங்க இங்கே பேசக்கூடாது. நாங்கள் வந்துட்டோம். தோனி இல்லைனா ஆனால் நம்ம சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துச்சுல, அதுதான் முக்கியம். அவன் நாங்கள் குவாலிஃபயர்ஸ் போகாத மாதிரி இருந்தால் தான் தோனி வருவான். அது இப்போதைக்கு நடக்காது. கண்டிப்பாக நாங்கள் செமிஃபைனலுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறோம், கப்பை தூக்குறோம். ஒரு கப்பு கூட அடிக்காத டீமுக்கே இவ்வளோ திமிரு. 5 கப்பு அடிச்சிருக்கோம். அப்போ அவங்களுக்கு தான் எவ்வளோ திமிரு இருக்கும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.